இது ஒரு பழம், ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பல, சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த பழம் சாப்பிட்டா என்ன, யாரெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சப்பாத்தி கல்லி பழம் பொதுவாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் தாங்க அதிகமாக கிடைக்கும். ரோஜா போன்றதான் சப்பாத்தி கல்லியும். முட்களை தாண்டி தான் அந்த சப்பாத்தி கல்லியை நம்ம பறிக்க முடியும். சப்பாத்தி கல்லியை சாப்பிட இதயம் சீராக துடிக்குங்க. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கும், பெண்களுக்கு கருமுட்டை நன்றாக வளரும். கருவுற்ற பெண்கள் சப்பாத்தி கல்லியை சாப்பிட்டால் குழந்தை நல்ல சிவப்பு நிறத்துடனும் கோபத்துடனும் ரோஷத்துடனும் இருக்கும். பொதுவாக கிராமத்தில் தாங்க இது அதிகமாக காணப்படுது. சப்பாத்தி களி பழம் ஆண்மையை அதிகரிக்கும், நீர்க்கட்டி போன்றவற்றை தானாக அழிக்கும் வல்லமை கொண்டது சப்பாத்தி களி பழம். இந்த சப்பாத்தி களி பழத்தை சில டைம் நாதேரி பழம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களை சரிநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பழமாகவும் சப்பாத்தி களி பழம் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், சித்தர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பழம் உடலில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேகத்தை மிகவும் அழகாக வைத்திருக்கும்.